ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி அம்மையாரை பற்றி பார்க்க போகிறோம். தமிழில் வந்து முத்துலட்சுமி அம்மையாரை வந்து பார்க்க போகிறோம். இவங்களுடைய கொஷின் வந்து எல்லா எக்ஸாம்லையும் கேட்டே இருக்கிறாங்க. குரூப் 4 அண்ட் குரூப் 2 2 எக்ஸாம், அப்புறம் டெட் பேப்பர் 2லையும் கேட்டே இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமானவங்க. 1886 பிறந்து 1968 வந்து மறைந்திருக்கிறாங்க. தமிழகத்தினுடைய முதல் பெண் மருத்துவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் தான். இந்த கொஷின் வந்து ஆல்ரெடி குரூப் 4லையும் கேட்டிருக்காங்க, குரூப் 2லையும் கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, முதல் தலைவராக இருந்திருக்காங்க. சென்னை மாநகராட்சியுடைய முதல் துணை மேயராகவும் இருந்திருக்காங்க. சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி அம்மையார் தான். சட்ட மேலவைக்கு தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம், அதாவது தேவதாசி முறை ஒழிப்பு சட்டத்துக்கு இவங்க வந்து சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இருதார தடைச்சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டமும் கொண்டு வந்திருக்காங்க. குழந்தை திருமண தடைச்சட்டமும் இதுக்கு வந்து நிறைவேற காரணமாக இருந்திருக்காங்க. இத்தனை சட்டங்களை வந்து நிறைவேற வந்து காரணமாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடையாற்றில் வந்து 1930 வந்து அவ்வை இல்லம், அதாவது ஒரு இல்லம் வந்து அதாவது விதவைகளுக்காக வந்து அவ்வை இல்லம் வந்து கட்டியிருக்காங்க. எந்த வருஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1930 வந்து சென்னை அடையாறில் வந்து கட்டியிருக்காங்க. 1952 புற்றுநோய் மருத்துவமனை ஆகியவற்றை வந்து நிறுவியவர், அதாவது புற்றுநோய் கேன்சருக்காக வந்து மருத்துவமனை வந்து கட்டியிருக்காங்க. எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1952. இது வந்து ஒன் வேர்டு மாதிரியும் கேட்குறாங்க, அல்லது 3 ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு சரியானது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தவறானது எது கண்டுபிடித்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரொம்ப முக்கியமானது. இந்த பாக்ஸில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ், படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.